சேவைகளை பெற யாருக்கும் லஞ்சம் கொடுக்க தேவையில்லை என காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மின்னணு குடும்ப அட்டை வழங்கும் விழாவில் அமைச்சர் தென்னரசு பேசினார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற 2ஆம் கட்ட விழாவில் காஞ்சிபுரம் மற்றும் உத்தரமேரூர் தொகுதிகளைச் சேர்ந்த 244 பயனாளிகளுக்கு அமைச்சர்கள் தென்னரசு மற்றும் RB ரஞ்சித்குமார் ஆகியோர் புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினர். விழாவில் பேசிய அமைச்சர் தென்னரசு, அரசு சேவைகளை வழங்க அதிகாரிகள் தயாராக இருப்பதால் மக்கள் யாருக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்தார். அரியலூர் அருகே டிப்பர் லாரி மோதி விவசாய கல்லூரி மாணவி உயிரிழந்ததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் செந்துறையைச் சேர்ந்த விவசாய கல்லூரி மாணவி சித்ரா என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அமினாபாத் அருகே சிமெண்ட் ஆலைக்கு சென்ற டிப்பர் லாரி மோதி சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மாணவியின் மரணத்திற்கு நீதி கேட்டு உறவினர்களும் பொதுமக்களும் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி போக்குவரத்தை சீரமைத்தனர். பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினரை சந்திக்க வந்த முன்னாள் அமைச்சர் ரகுபதிக்கு சிறைத்துறை அனுமதி மறுத்ததால் திமுகவினர் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறு பரப்பிய வழக்கில் கைதான விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை சந்திக்க முன்னாள் அமைச்சர் ரகுபதி நிர்வாகிகளுடன் பாளையங்கோட்டை சிறைக்கு வந்திருந்ததாக தெரிகிறது. சனிக்கிழமை என்பதால் வழக்கறிஞர்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என அதிகாரிகள் கூறியதை அடுத்து திமுகவினர் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. அரியலூர் அருகே குடும்ப தகராறு காரணமாக திண்ணறை குடித்து தற்கொலை செய்து கொண்ட கூலி தொழிலாளியின் உடலை மீட்டு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூர் குந்தபுரம் கிராமத்தைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளியான சரவணவேல் குடும்ப பிரச்சினை காரணமாக வீட்டை விட்டு வெளியேறிய நிலையில் ரயில்வே மேம்பாலம் அருகே சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். அவர் மதுவில் பெயிண்ட் திண்ணறை கலந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டது விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து அரியலூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் ரூபாய் 10,69,00,000 மதிப்பிலான விளையாட்டு மைதானங்களை திறந்து வைத்த அமைச்சர் சம்பத்குமார் ஜனநாயகன் படம் பார்த்து கண்ணீர் சிந்தியது தனது தனிப்பட்ட உணர்ச்சி என விளக்கமளித்துள்ளார். கோவை நேரு ஸ்டேடியம் அருகே புதிதாக அமைக்கப்பட்ட உள்ளரங்கு விளையாட்டு மைதானம் உள்ளிட்ட ரூபாய் 10,69,00,000 மதிப்பிலான 14 மையங்களை அமைச்சர் சம்பத்குமார் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் திரையரங்கில் ஜனநாயகன் படம் பார்த்து அழுதது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு கடந்த 30 ஆண்டுகளாக ரசித்து வந்த நடிகரை இனி பெரிய திரையில் பார்க்க முடியாது என்ற ஆதங்கத்தில் வெளிப்பட்ட தனிப்பட்ட உணர்ச்சிதான் அது என விளக்கம் அளித்தார். எல்லாரும் ஒரு மனுஷங்க தான். நாங்களும் ஒரு அமைச்சர் என்றாலும் உங்க கூட தான், அதாவது கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி உங்க கூட தான் டிராவல் பண்ணிருந்தோம். இன்னைக்கு இங்கே உட்காந்து இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், எல்லாரும் ஒரு மனிதர்கள் தான். எங்களுக்கு ஒரு உணர்ச்சிகள் இருக்கிறது. 30 வருட காலமாக ஒரு ரசிகராக அந்த இடத்துல உட்காந்து கொண்டாட்டங்களை செஞ்சுட்டு இருக்கும்போது அது கடைசி படம் இனிமேல் அந்த திரையில அவரை பார்க்க முடியாது என்கின்ற ஒரு ஆதங்கத்தின் மூலியமாக எங்களை மீறி, எங்களோட கட்டுப்பாடுகளை மீறி நிச்சயம் எங்களுடைய எமோஷன் வெளிப்பட்டது உண்மைதான். அந்த நீங்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்களே நானும் கூட இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணோம். அதை தாண்டி சில இடத்துல வந்தது. இது எந்த ஒரு அரசியலாக்க வேண்டிய அவசியம் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இல்லை, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய எந்த அமைச்சர்களுக்கும் இல்லை அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இது அரசியலாக நாங்கள் எந்த இடத்துல செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரிவிச்சுக்கிறோம். மக்கள் பணி செய்து எங்களுடைய இருப்புகளை காமிச்சா மட்டும் போதுங்கிறத எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.